மித்ரசேனாவால உங்க வம்சத்துக்கு ஆபத்து. என்ன சாமி சொல்றீங்க? மித்ரசேனாவா? அவ யாரு? மது 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 மதுதான் மித்ரசேனை. மித்ரசேனை. ஐயா ஐயா, சாமி என்னம்மா பண்றது? போனை கொடு. என்னங்கம்மா? ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹரி, இங்க பார்த்த எதையும் யார்கிட்டயும் ஒளறி கொட்டிடாத. நான் வாயை திறக்க மாட்டேமா. சரி, நீ போய் காரை எடு. சரிங்கம்மா. நான் வந்தது கூட தெரியாம அந்த அளவுக்கு அவன் மேல உயிரே வச்சிருக்க. ரிஷி, துர்காவை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீ போ. இல்ல மது, நீ தனியா இருப்ப, போர் அடிக்கும். நானும் உன் கூட இருக்கேன். எனக்கு போர் அடிக்கும்னு இருக்கியா? இல்ல உனக்கு போக மனசு இல்லாம இருக்கியா? உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும் ரிஷி. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவளையே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். எல்லாத்துக்கும் காரணமான இவளை இன்னைக்கு நைட்டோட முடிச்சிடுறேன். ரிஷி, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். வா, நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். இரு மது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். ஒருவேளை அவ முடிச்சான்னா அந்த பூசாரி எதுக்கு வந்திருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரிஷி, என்ன ரிஷி, அவ மயங்கி கிடக்குறா.
அவளை போய் எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணலாமா? மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் 1 hourல அவளே முடிச்சிருவா. அப்புறம் கேட்டுட்டா போச்சு. வா போலாம். நான் உன் கையை பிடிக்கிறது கூட உனக்கு பிடிக்காம போச்சுல, அந்த அளவுக்கு உன்னை அவ மாத்தி வச்சிருக்கா. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து அவளை இல்லாம பண்ணிடுறேன். துர்கா, எனக்கு இருக்குடி. ரிஷி, உனக்கு எனக்கு துர்காக்கு 3 பேருக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுதுல? இல்ல, எங்கேயோ லண்டன்ல இருந்த எனக்கும் லண்டனுக்கு சும்மா டூர் வந்த உனக்கும் எனக்கும் லவ் வந்தது. சம்பந்தமே இல்லாம ஊட்டில இருந்த துர்காக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல இங்க மீட் பண்ணது, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அப்படி தோணுதுன்னு சொன்னேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இதெல்லாம் ஏதோ எதேச்சா நடந்தது. அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இல்ல ரிஷி, அப்படி சாதாரணமா சொல்லிட முடியாது. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா துர்காக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. அதே மாதிரி துர்காக்கு ஒரு ஆபத்துனா உனக்கும் தெரிஞ்சிருது. மேபி எனக்கும் ஏதாவது ஒண்ணுனா துர்காக்கு தெரிஞ்சிருது. இதெல்லாம் நமக்குள்ள எப்படி நடக்குது? ஏதோ ஒண்ணு இல்லாம இப்படி நடக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப பேச்சே சரியில்லையே. ஒருவேளை இவளுக்கும் நமக்கும் துர்காவுக்கும் உள்ள முன்ஜென்ம கதை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதான் ஒரு மாதிரி பேசுறாளோ? ரிஷி, என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என்ன அப்படி பாக்குற? முன் ஜென்மத்தை பத்திலாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீதான் ஊட்டில இருக்கிறப்போ அத பத்தி நிறைய பேசுனியே, அத வச்சுதான் சொன்னேன். ஓ, இத வச்சுதான் சொல்றாளா? சரி மது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். உடம்பெல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி ரிஷி, நீ போய் ரெஸ்ட் எடு. துர்காவை நான் பாத்துக்கிறேன். நீங்க இருக்கிறதா இருந்தா நானும் உன் கூட இருக்கேன். ஏன்னா உனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். வா, முடியல. சரி வா, அவ ரெஸ்ட் எடுக்கிறா. நம்ம 2 பேருமே தேவையில்ல. போயிட்டு
அப்புறமா வருவோம். மாதேவா, இந்த மித்திரசேனைக்கு கிடைக்காத முன்னை அந்த அமராவதிக்கும் கிடைக்க விட மாட்டான் இந்த மித்திரசேனை. போலாம் ரிஷி. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ரிஷி சார். இதுக்கு மேல என்னன்னு கேட்காதீங்க. என்னால உங்களை பார்த்து பேசுற சக்தி இல்ல. துர்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது காரணம் என்ன? அமராவதி ரிஷி சார், நான் உங்க அமராவதி. ஐயோ, மது இதை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. மதுவுக்கு தான் தான் மித்திரசேனன்னு தெரியறதுக்குள்ள நமக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடந்துருமா? ரிஷி சார் காலையில கண்டிப்பா வந்துருவாரா? இல்லனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? கடவுளே. என்ன துர்கா, சந்தோஷமா இருக்க போல? உனக்கு என்ன வேணும்? எனக்கா? எனக்கு நிறைய வேணும். அதெல்லாம் ஒவ்வொன்னா நானே எடுத்துப்பேன். இப்போ எனக்கு அமராவதி தான் வேணும். இவ பேச்சே சரியில்லையே. ஒருவேளை இவ மித்திரசேனன்னு தெரிஞ்சிருச்சா இவளுக்கு? என்ன துர்கா, பேச்சைய காணும்? உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோன்னு பயமா இருக்கா? இல்ல, உனக்கும் ரிஷிக்கும் லவ் இருக்குன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கான்னு கேட்டேன். அப்பாடா, முன்ஜென்மத்தை பத்தி இவளுக்கு எதுவும் தெரியல.
அந்த அளவுக்கு போயிடுச்சா? உங்க காதலோட ஆழத்தை என்ன அழகா ரத்தத்துல வரைஞ்சிருக்கீங்க. சபாஷ். மது, தேவையில்லாம திரும்ப திரும்ப இங்க வந்து வம்பு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. நான் இப்ப துர்கா இல்ல, அமராவதி. எனக்கும் அவதாண்டி வேணும். ஏன்னா நான் இப்போ மதுவா வரல, மித்ரசேனையா வந்திருக்கேன். ஏண்டி, நீ எல்லாம் எனக்கு போட்டியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு கீழதான். வேலைக்காரி, எனக்கு தெரியாம ரிஷிய கல்யாணம் பண்ணிக்க பிளான் போடுறியா? நடக்காதடி, நடக்கவும் விட மாட்டேன். மது, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா நாளைக்கு எனக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அதற்கு நீ உயிரோட இருந்தாதானே? மது, இப்பவும் சொல்றேன், இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. நீ செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயாவது புண்ணியம் கிடைக்கட்டும். எதிரி பாவம்? நான் ஆசைப்பட்டவனை மயக்கி நீ கல்யாணம் பண்ண பாக்குறது பாவம் இல்ல. ஆனா நான் ஆசைப்பட்ட பையனை நானே அடைய நினைக்கிறது பாவமா? நீ ஆசைப்பட்டது சரிதான். ஆனா நீ ஆசைப்பட்டவரு உன் மேல ஆசைப்படணும்ல. நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் பழி வாங்குறேன்னு பைத்தியக்காரி மாதிரி அலையாத. என்னடி சொன்ன? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியா? நான் பைத்தியக்காரியாடி?